அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு 21/12/2023 முதல் 27/12/2023 வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அவற்றிலிருந்து நல்லதொரு மாறுதல் நிறைந்த வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. அது மட்டுமல்லாது காத்திருக்கும் மகிழ்ச்சியாகவும் பல நன்மை நிறைந்த விஷயங்கள் இந்த தருணத்தில் கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து உருவாகிறது என்பதை தெளிவாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. ஏனென்றால் மிக வலிமை வாய்ந்த தோஷமற்றவரும் அதீத நன்மையை அள்ளித்தரக்கூடிய தன்னிகரற்றருமாக இருக்கக்கூடிய முழு சுபகிரகமான குரு 9 வக்ர நிவர்த்தி பெற்று வலுவாக அமர்கிறாருங்க. 9 குரு என்றாலே உச்சபட்ச நன்மை நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது குரு வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுவது பல்வேறு வகையில பாதிப்பை ஏற்படுத்தி வந்த சிம்மராசிக்காரர்களுக்கு கஷ்டமான சூழ்நிலை உருவாக்கப்பட்ட நிலை அனைத்திலும் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுகிறது. பண பற்றாக்குறை மற்றும் பொருளாதார ரீதியான சிக்கல்கள் போன்ற அனைத்தையும் விளக்குகிறாருங்க. நீங்கள் நினைத்தபடியே பொருளாதார ரீதியான முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் அபரிவிதமாக உருவாக்கி கொடுக்க போகிறார். எனவே நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் குருவின் அமைப்பு காரணமாக நிறைந்து கிடைக்கிறது. திருமணம், குழந்தை பாக்கியம் உள்ளிட்ட எதிர்பார்க்கக்கூடிய பல நல்ல விசேஷ தருணங்கள் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக அமைய போகிறது. நீங்கள் திட்டமிட்டபடியே புதிய நிலம், வீடு, வாகனம் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோகமும் ஆடை ஆபரண சேர்க்கை நிறைந்து கிடைப்பதற்கான ஒரு இனிமையான வாரமாக மாறுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. குரு வக்ர நிவர்த்தி பெற்று வலுவாக அமர்ந்து சஞ்சரிப்பது இந்த தருணத்தில் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவை அனைத்தையும் திட்டமிட்டு சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் யோகமும் மிக அபரிவிதமான முறையில் நிறைந்து கிடைக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. எனவே வீட்டிற்கு தேவையான அடிப்படையான மற்றும் விலை உயர்ந்த வசதி வாய்ந்த ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வதற்கான யோகமும் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைக்கிறது. புதிய சொத்துக்களை வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றுகிறாருங்க. குரு 9 குரு இருப்பதால் நேர்மையான வழியில் உச்சபட்ச வளர்ச்சியை பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது சிம்மராசிக்காரர்களுக்கு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். ஆனால் அதே சமயம் சப்தமஸ்தானத்தில் கண்டச்சனியாக சனி பகவான் அமர்கிறாருங்க. ராசிக்கு பகை கிரகமாக இருக்கக்கூடிய சனி ராசியின் அதிபதியான சூரியனின் மைந்தனாக பார்க்கப்படுகிறார். எனவே இந்த தருணத்தில் அவர் சப்தமஸ்தானத்தில் வீற்றிருப்பதால் உத்தியோகம், தொழில், கலைத்துறை, அரசியல் துறை என எந்த பணியாக இருந்தாலும் சப்தமஸ்தானத்தில் சனி இருப்பதால் உத்தியோக ரீதியாக எதிர்பாலினத்தவரிடம் பழகும் போது சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது. ஏனென்றால் தேவையில்லாத சில நல்ல பெயருக்கு களங்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உருவாகிறது. சற்று விழிப்புணர்வுடன் இருங்க. அது மட்டுமல்லாது உத்தியோக ரீதியாக சற்று அலைச்சல் அதிகரிக்கலாங்க. அலைச்சல் அதிகரித்தாலும் குரு உச்சம் பெற்று வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் 9 அமர்ந்திருப்பதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல ஒரு முன்னேற்ற வாய்ப்பு நிறைந்து கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. இந்த தருணத்தில் அலைச்சல் சிரமம் அதிகரித்தாலும் கூட உத்தியோக ரீதியான பணிகளை சுறுசுறுப்பாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் செய்து முடிக்கக்கூடிய யோகம் நிறைந்து கிடைக்கிறது. தொழில்துறை, வியாபாரத்துறை ரீதியாக சனி பகவான் 7 இருப்பதால் பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை. லாபம் படிப்படியாக உயரும். முன்பணம் கொடுத்து நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிக்கு நல்ல வரவேற்பு கிடைக்குங்க. அது மட்டுமல்லாது கடன் மற்றும் கொடுக்கல் வாங்கலில் இருந்த சிக்கல்கள் விலகக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. சில்லறை மற்றும் நடைபாதை வியாபாரிகளுக்கு லாபம் நிறைந்த ஒரு இனிமையான வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது. அதிலும் குறிப்பாக இந்த வாரத்தில் சுக்கிரன் மிக வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க. ஏனென்றால் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரன் 3 இருந்து 4ஆம் இடத்திற்கு மாறுகிறார். சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் சுகஸ்தானத்திற்கு வருவது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. 25ஆம் தேதி வரை 3ஆம் இடத்திலும் அதற்கு பிறகு 4ஆம் இடத்திலும் சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு காரணமாக கலைத்துறை மற்றும் அரசியல் துறை ரீதியான பணிகளில் புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்குங்க. வாய்ப்புகளில் ஏற்பட்ட தாமதம், தடைகள் விலகுகிறது. கருத்து வேற்றுமை, பல்வேறு விதமான கஷ்டம் நிறைந்த சூழ்நிலை, பிரச்சனை என அனைத்துமே கட்டுக்குள் வரக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது என்பதை தெளிவாக சிம்மராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகிறார். அரசியல் சார்ந்த பணிகளிலும் நல்ல முன்னேற்றமும்
நன்மையும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது. பல்வேறு சந்தர்ப்பங்கள்ல ஏற்பட்ட கஷ்டமான சூழ்நிலைகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு அரசியல் சார்ந்த பணிகளில் அபரிவிதமாக கொடுக்கிறாருங்க. எனவே அரசியல் சார்ந்த பணிகளை மிக சிறப்பாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு. அதே சமயம் இந்த தருணத்தில் சந்திரன் உச்சம் பெற்று சஞ்சரிக்க போகிறாருங்க. சந்திரன் மிக வலுவாக சிம்மராசிக்காரர்களுக்கு 9, 10, 11 ஆகிய இடத்தில் சஞ்சரிக்க போகிறார். அதிலும் குறிப்பாக 24ஆம் தேதியிலிருந்து 26ஆம் தேதி வரை உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. சந்திரன் 10ஆம் இடம் ஆகிய தொழில் ஸ்தானத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். அதற்கு பிறகு லாபஸ்தானத்திற்கு செல்கிறாருங்க. எனவே சந்திரனுடைய அமைப்பு இந்த வாரத்தில் அதீதமான நன்மையை கொடுக்கக்கூடிய வகையில் சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. எனவே தொட்ட காரியங்கள் அனைத்தும் பொன்னாகக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக மாறுகிறது என்றால் நிச்சயமாக அது இந்த வாரம்தான். சந்திரன் அதீத நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் சஞ்சரிப்பதால் இந்த தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சிம்மராசிக்காரர்கள். பாதூர்காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் மிக வலுவாக சஞ்சரிப்பதால் தாய் வழி உறவு முறைகளில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அத்தனை விதமான நல்ல பல இனிமையான செய்திகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் சிம்மராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது வித்யாகாரகனாக இருக்கக்கூடிய புதன் 4 சுகஸ்தானத்தில் வீற்றிருக்கிறாருங்க. எனவே கல்வி ரீதியாக நினைவாற்றல் அதிகரிக்கும். எவ்வளவு கடினமான பாடங்களாக இருந்தாலும் அவற்றை புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைப்பதால் கல்வி சார்ந்த சூழ்நிலை மிக மகிழ்ச்சியாக அமைய போகிறது. மேலும் இந்த தருணத்தில் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது ராகு சாதகமற்ற ஒரு அமைப்பில் சஞ்சரிக்கிறாருங்க. அஷ்டமஸ்தானத்தில் ராகு நிலை கொண்டிருப்பதால் அவசரம் காட்ட வேண்டாம். எந்த பணியாக இருந்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்ய வேண்டும். அதே சமயம் மோட்சக்காரகரான கேது 2ல் இருக்கிறாருங்க. குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேதுவால் அவ்வப்போது சில எதிர்மறையான சிந்தனைகள் தோன்றுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் பெரிய அளவிற்கு சிக்கல் கேதுவின் அமைப்பு காரணமாக இல்லை. ஆனால் அஷ்டமத்தில் ராகு அமர்ந்திருப்பதால் சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் அனைத்து விதமான பணிகளிலும் தேவை. அதிலும் குறிப்பாக வரன் தேடும் போது அதீத விழிப்புணர்வுடன் இருங்க. தேவையில்லாமல் தவறான வரனை தேர்வு செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் இந்த தருணத்தில் சற்று பொறுமையுடனும் நிதானத்துடனும் நடந்து கொள்ளுங்கள். ஆனால் அதே சமயம் அதீத நன்மை தரக்கூடிய வகையில் பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு மற்றும் சுக்கிரன் ஆகிய 2 கிரக நிலைகளும் அற்புதமான அமைப்பில் சஞ்சரிப்பதால் நிறைந்த நன்மை கிடைக்குங்க. ஏனென்றால் 9ல் குரு என்பதால் பெண்மணிகளுடைய எதிர்பார்ப்பு அனைத்தும் பூர்த்தியாகும். பெண்மணிகளுடைய திட்டங்கள் அனைத்தையும் மிக சிறப்பாகவும் செம்மையாகவும் செய்து முடிக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. அது மட்டுமல்லாது பூமிக்காரகன், மங்களக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் இந்த தருணத்தில் மிக சிறப்பாக வெற்றி பலம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. 4ஆம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் இந்த வாரத்தின் இறுதியில் 5ஆம் இடத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் நுழைகிறார். எனவே புதிதாக நிலம், வீடு, வாகனம் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோகம் நிறைந்து கிடைக்க போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் சிம்மராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகிறாருங்க. பல்வேறு விதமான மங்களகரமான சுப நிகழ்வுகளும் இல்லத்தில் நடைபெறும். மேலும் இந்த தருணத்தை சிம்மராசிக்காரர்கள் மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக வாரத்தில் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக இனிதாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.